வணக்கம் நண்பர்களே. ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் ட்ரேடிங்கில் மாஸ்டரிங் எக்ஸ்பர்டீஸாக இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணுற யாரும் சொல்லித்தராத சீக்ரெட் விடயங்களை இந்த மணிமணின் சீரிஸ் ஊடாக நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வச்சும் பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு போனஸ் விடயம் ஒன்றும் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பல வகையான மக்கள் பல வகையான அவங்களோட ட்ரேடிங் நிபுணத்துவத்துக்கு தகுந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷீட்டை பயன்படுத்தி கொள்றாங்க. பட் யாரும் அதை சொல்லித்தர மாட்டாங்க. பட் நம்ம சேனல்ல இந்த மணி மேனேஜ்மெண்ட் சீரீஸ்ல ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷீட் ஃப்ரீயா உங்களுக்கு தரப்படும். ஆகவே நீங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷீட்டை நீங்க பயன்படுத்துவதற்கு முன்னர் நீங்க உங்களோட ட்ரேடிங் பிளான் ஒரு வருடத்துக்குரியதா அல்லது ஒரு மாதத்துக்குரியதா அல்லது ஒரு வாரத்துக்குரியதா இல்லாட்டி தினமும் நீங்க செய்ய போறீங்களா என்றதை தீர்மானிச்சு கொள்ளுங்க. அப்போதான் இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷீட்டை நீங்க இலகுவா பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயருக்குள்ள அதிகரிக்கணும் என்றால் நீங்க 1 இயர் ட்ரேடிங் பிளான் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க 6 மாசத்துக்கு உங்களோட ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க என்றால் 6 மந்த் ட்ரேடிங் பிளானும் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க மாத வருமானம் ஒன்றை எதிர்பார்க்குறீங்க என்றால் மந்த்லி ட்ரேடிங் பிளான் ஒன்றை செஞ்சு கொள்வது நல்லம். இல்ல நீங்க 1 வீக்குக்கு ஒரு தடவை ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க என்றால் 1 வீக் ட்ரேடிங் பிளான் செஞ்சு கொள்வது நல்லம். இல்ல உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து டெய்லி ப்ராஃபிட் பார்க்கணும் என்றால் டெய்லி ஒர்க் ஷீட் பிளானும் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களோட தீர்மானமே இங்க முக்கியமானதாக காணப்படுது. ஸோ நான் ஒவ்வொரு ட்ரேடிங் பிளான்லையும் எவ்வாறு ஒர்க் ஷீட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனமாக அவதானிச்சு கொள்ளுங்க. எதுவும் உங்களுக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷீட்ல டவுட் இருக்குமா இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல நான் என் வாட்ஸ்அப் நம்பரை தரேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டுக்கொள்ளலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த ஒர்க் ஷீட்டை நான் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அந்த ஒர்க் ஷீட்டை எடுத்து ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தான் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இந்த ஒர்க் ஷீட்டை ஓப்பன் பண்ண பிறகு முதலாவது நீங்கள் உங்களோட ட்ரேடிங் பிளான் என்னன்றதை தீர்மானித்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் 1 இயருக்கு ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி 6 மந்த்துக்கா, இல்லாட்டி 1 மந்த்துக்கா, இல்லாட்டி டெய்லி ப்ராஃபிட் பார்த்து இந்த ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்கில் வாரீங்களான்றதை தீர்மானித்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன், 1 இயருக்கான ட்ரேடிங் பிளானுக்காக இந்த ஒர்க் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் என்றதை சொல்லித்தரேன். அதாவது நீங்கள் 1 இயருக்கு ட்ரேடிங் பிளான் பண்ண முன்னுக்கு ட்ரேடிங் பிளானுக்காக எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை எடுத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், இந்தியா கிரிக்கெட் டீம் விளையாடுற 10 மேட்சஸ் மட்டும்தான் நான் இந்த 1 இயருக்கு ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்ற முதலாவது தீர்மானம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். உதாரணத்துக்கு நான் அப்படி தீர்மானம் எடுத்துக்கொண்டேன்னா இருந்தால் முதலாவது நான் என்ன செய்யணும், அந்த 1 இயருக்கான கேபிட்டல் எவ்வளோ, நான் இன்வெஸ்ட் பண்ண போகிற கேபிட்டல் எவ்வளோன்றதை முதல் தீர்மானிக்கணும். நான் இதில் பாருங்கள் 1 லட்சம் என்று போட்டிருக்கேன். அடுத்து 10 மேட்ச் மட்டும்தான் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்தியா விளையாடுற 10 மேட்ச்சில் மட்டும்தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் இந்த பெட்டிங்கை பண்ண போகிறேன். ஆகவே கீழே பாருங்கள் டோட்டல் ட்ரேடர்ஸில் 10 போட்டிருக்கேன். அதில் நான் கீழே போட்டிருக்கேன் 10 மேட்ச்சில் எனக்கு 10 வின் பண்ண தேவையில்லை, இந்தியா 6 மேட்ச் வின் பண்ணால் போதும். அப்படி தான் போட்டிருக்கு. இப்போ 10 இந்தியா நல்ல டீம், அது 10 மேட்சுமே வின் பண்ணுன்னு நான் ஸ்கோர் பண்ணலை, 6 மேட்ச் கட்டாயம் வின் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் 6ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் சம்டைம் 7 போட்டுக்கலாம், 8 போட்டுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் ரிஸ்க்காக இருந்தால் 4, 5ன்னு கூட போட்டுக்கலாம். அப்போ நான் போட்டிருக்கேன், எனக்கு 60% வின்னிங் அக்யூரசி இருந்தால் போதும். ஸோ நான் 6ன்ற ஒரு எடுகோலில் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் பெர்சன்டேஜ் 1.5 இருக்குது. நான் இது என்னென்னா 1.9ன்னு மாற்றிக்கொள்கிறேன். ஏனெண்டா நான் இந்தியா விளையாடுறது டீமில் நல்ல டீமில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறேன். அதான் எனக்கு ஒட்டை கூட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்தியா, சிம்பாபே, இந்தியா, அயர்லாந்து மாதிரி டீமாக இருந்தால் ஒட்டு குறைவாக இருக்கும் 1.43ன்னு. ஸோ அதெல்லாம் நான் விட்டுட்டு நான் இந்தியா, ஆஸ்திரேலியாவோட, சவுத் ஆப்பிரிக்காவோட, நியூசிலாந்து, இங்கிலாண்டோட விளையாடுற மேட்சுகளில் தான் நான் இந்த ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் பண்ண போகிறேன்னு எடுத்துருக்கேன். ஏன்னாண்டா அப்போ தான் நமக்கு நல்ல ஒட்டு ஒன்று கிடைக்கும், நல்ல பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஒன்று கிடைக்கும் இந்தியா வின் பண்ணால். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த மாதிரி டீமுக்காக பெரிய பெர்சன்டேஜ் ஒட்டுக்காக 1.9 போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும், நான் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். 10 மேட்ச் தான் அந்த 1 இயருக்குள்ளே நான் இந்தியா விளையாடுற மேட்ச்சில் பெட் பண்ண போகிறேன். அதில் எனக்கு 6 வின் பண்ணால் போதும். அப்படி வின் பண்ணுமா இருந்தால் நான் வருட முடிவில் 1,25,646 இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்பேன். அதாவது நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க, ஒரு 1 இயருக்கு நீங்கள் இந்த 10 ட்ரேட் தான் பண்ண போகிறீங்க, பண்ணி முடிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1,25,646 காசு இருக்கும். அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் 125%. அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா இருந்தால் 10% 15% தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அப்படியா தான் நீங்கள் 1 லட்சம் போட்டால் வருட முடிவில் உங்களுக்கு 10,000 தான் 10% இன்கம் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்கில் 1 லட்சம் கொண்டு வந்தீங்க, அதுவும்
எல்லாம் இல்லை, வருடத்துக்கே 10 ட்ரேட் தான் போட்டிங்க, உங்களோட வின்னிங் ரேட் வந்து 125% இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 1,25,646 காசு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேடிங் பிளான் 1 இயருக்கு. இந்த ட்ரேடிங் பிளானுக்கு எவ்வாறு நம்ம ஒரு ட்ரேடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற பாருங்கள் இந்த பக்கம் காட்டியிருக்காங்க. அதில் பாருங்கள், முதலாவது ட்ரேட் வந்து 30,425 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்குது, அதில் 30,425 நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் பண்ண போகிறீங்க. அதில் இந்தியா வின் பண்ணிட்டா நீங்கள் கேபிட்டலில் டபிள்யூன்னு போட்டிங்களா இருந்தால் வின்னுன்றதை குறிக்கும். பாருங்கள், அது வின் பண்ண பிறகு ரெண்டாவது ஆப்ஷனுக்கு நீங்கள் எவ்வளோ போடணுன்றதை காட்டுது. இப்போ அடுத்த ஒரு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இந்தியாவில் நடக்கிறதுக்கு நீங்கள் பெட்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்ளாமே, அதுலேயும் இந்தியா வின் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மூணாவது வந்து 30,509 ரூபா தான் மூணாவது ட்ரேட் போடணுன்றதை காட்டுது. சம்டைம் இப்போ இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்குமான மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கொள்வோம், அதுலேயும் இந்தியா வின் பண்ணால், இப்போ பாருங்கள் மூணாவது வின் பண்ணிச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நீங்கள் நாலாவது ட்ரேடுக்கு 24,843 ரூபா தான் போடணும். இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறேன், இந்தியாவுக்கும் இங்கிலாந்து போன மேட்ச் இந்தியா லொஸ் பண்ணுதுன்னா லொஸ்ன்னு கேபிட்டலில் போடுங்க. போடுவீங்களா தான் பாருங்கள், உங்களுக்கு 24,800 லொஸ் ஆயிடுச்சு. ஆகவே அடுத்த ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடணுன்றதை காட்டுது, 34,065 ரூபா. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் நீங்கள் அது சவுத் ஆப்பிரிக்கா உதாரணத்துக்கு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அடுத்த ஒன்று நடக்குது, அதுக்கு வந்து நீங்கள் 34,965 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இருந்தால் அது வின் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. இப்போ பாருங்கள், அடுத்ததுக்கு நீங்கள் எவ்வளோ போடணும்னு காட்டுது. இந்த மாதிரி 10ல் 6 வின் பண்ணாலே என்ன செய்யலாம் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்துருக்க இந்த 1,25,646 இன்கமே எதிர்பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 4 மேட்ச் லூஸ் பண்ணலாம். இது 1 இயருக்கான ஒரு ட்ரேடிங் பிளானாக இருக்குது. நான் அடுத்து சொல்கிறேன், ஒரு 1 மந்த்துக்கான ட்ரேடிங் பிளானை நான் கொண்டு வரேன். இப்போ 1 மந்த்துன்னு எடுக்கும்போது நீங்கள் எல்லாம் செய்யலாமா இருந்தால் ஒரே டீமை பார்த்துக்கிருக்காமல், இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரி நல்ல டீம், கிரிக்கெட்டில் நல்லா விளையாடுற டீமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஷெடியூல் என்ன செய்யலாமா, இப்போ இந்த 5ஆம் மாதம்னா நீங்கள் ஒரு 6ஆம் மாதத்துக்கு நடக்க போகிற கிரிக்கெட் டீம் மேட்சுகளை லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு அதில் நல்ல டீம் கிட்ட இப்போ ஒரு 10 மேட்சை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்கன்னா, ட்ரேட் வந்து 10ல் 6 போட தேவையில்லை, 10ல் 5 வின் பண்ணால் போதும்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 10ல் 5 வின் பண்ணணும்னு எடுத்துக்கொள்வீங்களா இருந்தால், இப்போ நீங்கள் 10 மேட்சை செலக்ட் பண்ணுறீங்க, அதில் எனக்கு 5 வின் பண்ணால் போதும் ஒரு மாதத்துக்கு. நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த 10 டீமில் 5 வின் பண்ணால் போதும், 5 லொஸ் பண்ணால் பரவாயில்ல, எடுக்கோல்னு எடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு பாருங்கள் ரிட்டர்ன் வருது ஒரு மாதத்துக்கு 45,799 ரூபா. அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு மாத சம்பளம் மாதிரி 45,799. எந்த ரிஸ்க்குமே இல்லை, 50% ரிஸ்க் தான் எடுத்துருக்கீங்க. உங்களோட வின்னிங் பெர்சன்டேஜ் 50% இருக்குது. ஸோ 10ல் 5 மேட்ச் லூஸ் பண்ணால் பரவாயில்ல, 5 மேட்ச் வின் பண்ணால் போதும்னு எடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கான இவ்வாறான ஒரு ட்ரேடிங் பிளானில் லிஸ்ட் ஒன்று காட்டுது கால்குலேட்டரில். அதுக்கு பாருங்கள் அமௌண்ட் பாருங்கள் குறைஞ்சிருக்கு. நீங்கள் முதலாவது ட்ரேடுக்கு 17,000 போடணும், ரெண்டாவது ட்ரேடுக்கு 17,000. உங்களை இதில் 10ல் 5 வின் பண்ணால் போதுன்ற மாதிரி கால்குலேட்டர் காட்டுது. இது மாத வருமானத்துக்கான ஒரு ட்ரேடிங் பிளானை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இது உங்களோட ரிஸ்க்குக்கும் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன வச்சிருக்கின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஷீட் கால்குலேட்டர் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதே என்ன செய்யணும், சில பேர் செய்வாங்க, டெய்லி ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதாவது ஏவியேட்டர் கேம், க்ரஸ் கேம் போன்ற கேம்லாம் விளையாடுவாங்க. அப்படி இருந்தால் அவங்க என்ன செய்யலாமா இருந்தால், அவங்க ரிஸ்க் இன்னும் குறைச்சி கொள்றதுக்காக என்ன செய்யலாம்னா, ஒரு 3 மேட்சை போடலாம். அப்படின்னா எனக்கு 3 மேட்ச் வின் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். 10 மேட்ச்சில் 7 மேட்ச் லொஸ் ஆனால் பரவாயில்ல, 3 மேட்ச் வின் பண்ணால் போதும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கான இன்கம் வந்து 4,000 சொச்சம் வந்துடும். அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு 4,000 சொச்சம் இன்கம் வின் பண்ணுறதுக்கு அவர் 10 மேட்ச் பெட்டிங் பண்ணாருன்னா 3 மேட்ச் வின் பண்ணால் போதும், 7 லொஸ் பண்ணால் பரவாயில்ல. அப்போ இந்த மாதிரியான ஒரு கால்குலேட்டர் வேறு எங்கேயும் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் பேர் ட்ரேடுக்கு எவ்வளோ போடணுன்றது இந்த கால்குலேட்டர் காட்டுது. ஸோ இது ஈஸியான மெத்தட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு இன்கம் வின் பண்ணுற மாதிரி இருந்தால் குறைஞ்ச 2 கூட போட்டுக்கொள்ளலாம். 10க்கு 2 வின் பண்ணால் எனக்கு போதும்னு நீங்கள் தீர்மானித்து கொண்டா கூட பாருங்கள் 693 ரூபா இன்கம் உங்களுக்கு டெய்லி வரக்கூடியதாக இருக்கும். 10ல் 2 வின் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும், இந்தியாவில் இருக்க மேட்ச் மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா மேட்ச் எல்லாம் இருக்குது. இப்போ ஃபுட்பால்லேயும் நிறைய டீம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டீம்ஸில் நீங்கள் 10ல் எனக்கு 2 வின் பண்ணால் போதுமா இருந்தால் அழகாக அந்த காசை எர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நமக்கு 100க்கு 50ல் 70% மேலேயான வின்னிங் அக்யூரசி இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைண்டா, யாருமே சரியான ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது இல்லை. அதன் காரணமாக தான் நமக்கு என்ன நடக்குதுண்டா,
இவ்வாறான லொஸ் வருது. இந்த லொஸ்ஸை ரிகவர் பண்ணணும் மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மணி மேனேஜ்மெண்ட் சீட்டை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்களா இருந்தால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட் சீட்டை இன்னும் எனக்கு தெளிவாக விளங்கப்படுத்தணும் விளங்கலை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை எப்படி செய்யணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மணி மேனேஜ் சீட்டை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்கிறது விஷயத்தை அடுத்து இந்த மணி மேனேஜ்மெண்ட் சீட் உங்களுக்கு யூஸாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வேக் சீட் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன். எந்த ஒரு பேமெண்ட்டும் எனக்கு நீங்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். முதலாவது நீங்கள் 2 ரூல்ஸில் ஏதாவது ஒரு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு நான் வேக் சீட் கட்டாயம் தருவேன். அதாவது முதலாவது வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் செய்கிறவங்களா இருந்தால் மெல்பர்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகணும். அந்த அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகும்போது எங்களோட ப்ரோமோ கோட் JKA இந்த ப்ரோமோ கோடை நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் ஆகுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வேக் சீட் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் மெல்பர்ட் அக்கௌண்ட்டில் JKA இந்த ப்ரோமோ கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் ஆனதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழ்வரும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எங்கள் டீமில் இருந்து இந்த வேக் சீட்டை உங்களுக்கு தருவாங்க. அப்படி எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, நான் புதுசாக ரெஜிஸ்டர் ஆக தேவைன்னு சொல்கிறவங்க நீங்கள் OneXBet இல்லாட்டி மெல்பர்ட் இல்லாட்டி 88 ஸ்டார்ஸ் போன்ற புக் மேக்கர்ஸ் கம்பெனியில் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா இருந்தால் எங்களோட JK அகாடமிக் என்ற கேஸ் சர்வீஸ் ஏஜென்ட்டில் இந்த 3 புக் மேக்கர்ஸ் கம்பெனிக்குமான டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் 5 நிமிஷத்தில் எடுத்து தரோம். ஸோ 100% நம்பிக்கையாக எங்களோட இணைஞ்சு உங்களோட காசை டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி செய்வீங்களா இருந்தால் நீங்கள் எங்களோட JK அகாடமிக் கேஸ் ஏஜென்ட் சர்வீஸில் டெபாசிட் பண்ணினதுக்கான ஆதாரத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட கீழ்வரும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவீங்களா இருந்தால் உங்களுக்கும் இந்த ஒர்க் சீட் மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் சீட் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒர்க் சீட்டுக்கு நாங்கள் இந்த பேமெண்ட்டுமே எடுக்கலை. இது 100% ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் இந்த 2 ரூல்ஸில் ஏதாச்சும் ஒன்றை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவீங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான லைஃப் டைம் கைடையும் தருவோம். அதோட உங்களுக்கு தேவையான எனி டைம் நீங்கள் எங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி கதைச்சி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான டவுட் எது மாதிரி தான் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதோடு நாங்கள் உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையும் மேட் பண்ணி விடுவோம். உங்களுக்கு டெய்லி ஃப்ரீயான பெட்டிங் சிக்னலும் தருவோம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானது, கிரிக்கெட் ஃபுட்பால் சம்மந்தமானது. ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எங்களோட லைஃப் டைம் இணைஞ்சு எங்களோட கேஸ் ஏஜென்ட் சர்வீஸில் உங்களுக்கான காசு டெபாசிட் வித்ட்ராவலை 5 நிமிஷத்தில் எடுத்தும் கொள்ள முடியும். ஸோ இந்த வகையான நல்ல விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது பற்றி மேலதிக தகவல் தேவையாஇருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் எங்களோட டீம்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டையுமே செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவும் இந்த மணி மேனேஜ்மெண்ட் சீரீஸில் ஒரு ட்ரேடிங் பிளானும் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் சீட் சம்மந்தமாகவும் பார்ப்போம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இனி தேவையாக இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் நான் சேஞ்ச் பண்ணி கொள்ளணுமா இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை விட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.